புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். தொடர்ந்து அதிமுகவில் இயங்க முடியாத சூழல் காரணமாக அதிமுகவில் இருந்து விலகுவதாக அவர் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகனுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு வேளாண் துறை சார்பில் புதுச்சேரியில் வரும் 2026 ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1 ஆகிய தேதிகளில் 36வது காய்கறி, கனி மற்றும் மலர் கண்காட்சி நடத்துவது சம்பந்தமாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், நிதித்துறை துணை செயலர் ரத்னகோஷ், கிஷோர், பட்ஜெட் அலுவலர் இளங்கோ மற்றும் வேளாண் துறை, காவல்துறை, தீயணைப்பு துறை அதிகாரிகள், வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர், ஒழுங்குமுறை விற்பனை கூட செயலர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சிவகணபதி நகரில் ரூபாய் 95 லட்சம் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையினை தீர்க்க ரூபாய் 30,97,000 செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற்றது. இப்பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை சார்ந்த பொறியாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 3000 பேர் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வழங்கப்படும் வீடு கட்டும் மானிய உதவித்தொகை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புசி வீதி போன்ற பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் லாம்பர்ட் சரவணன் நகரில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு செய்தல், மேலும் திடீர் நகர் பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும், புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களின் கோரிக்கையினை நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி பொதுமக்களுடன் இணைந்து குடிசை மாற்று வாரிய தலைவர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து வலியுறுத்தினர். அதுல வந்து டெண்டர் வச்சாச்சு. 2 வந்து ஜியோ வந்துருக்குது, 3 வந்து ஜியோ வரல. இப்ப ஜியோ பத்தி ஜியோ இல்ல, ஜியோ நம்ம ஜியோ வர்க் 2 மட்டும் வர்க் 2 வைங்க, 2 ஜியோ வந்து வைக்கணும். காமராஜ் ஸ்ட்ரீட் போறோம் சார். இது புதுவை பாஜக வளர்ச்சிக்கு நெல்லித்தோப்பு தொகுதியில் தொகுதி தலைவர் விஜயராஜ் கடுமையாக உழைத்தவர். மக்கள் பணியினை சிறப்பாக செய்தவர். தலைமை கழகம் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் தம் சொந்த செலவில் ஆதரவாளர்களை திரட்டி கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். பாஜக கட்சி நிகழ்ச்சிகள் அனைத்திலும் சிறப்பு செய்தவர். மேலும் முன்னாள் பாஜக தலைவர் செல்வ கணபதி தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற மனதின் குரல் நிகழ்ச்சியினை நெல்லித்தோப்பு தொகுதியில் சிறப்பாக செய்ததற்காக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதியால் சால்வை அணிவித்து பாராட்டப்பட்டவர். இவ்வாறு பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றிய இவர் பாஜக கட்சியில் இருந்து விலகியது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக கட்சியினருக்கு பெரிய இழப்பாகும். கொரோனா காலத்தில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் வெளிப்புற நோயாளிகள் மற்றும் உட்புற நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு உணவு கிடைப்பதில் சிரமம் இருப்பதை உணர்ந்து உயிர்துளி அமைப்புகள் சார்பில் அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து கடந்த 6 ஆண்டுகளாக இப்பணியை செய்து வரும் உயிர்துளி அமைப்பின் அன்னதான திட்டத்தில் தினசரி சுமார் 400 நபர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. இதன் 1800வது அன்னதானம் உயிர்துளி நிறுவனர் பிரபு தலைமையில் உயிர்துளி அறங்காவலர் செல்வமுத்துராயன் முன்னிலையில் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது.